தென் மாவட்டங்களில் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிக மழை பொழிந்துள்ளது. ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் 14/12/2023 அன்றே தென் மாவட்டங்களில், நான் குறிப்பிட்ட 4 மாவட்டங்களில் அதிக மழை பெய்யும் என்று செய்தி வெளியிட்டார்கள். அரசுக்கும் தெரிவிக்கப்பட்டது. ஊடகத்திலும் பத்திரிகையிலும் இந்த செய்திகள் வெளிவந்துள்ளன. உடனடியாக இந்த அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அதிக மழையால் இந்த 4 மாவட்ட மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இதற்கு முழு காரணம் அரசு உரிய முறையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க தவறியதுதான் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் மக்களுடைய பாதிப்பை குறைத்திருக்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் பருவமழை வருவதற்கு முன்பாகவே மக்களுக்கு எந்தெந்த பகுதியில் வானிலை ஆய்வு மையம் புயல், வெள்ளம், கனமழை செய்தி வெளியிடுகின்ற பொழுதோ அதை முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு அரசு உரிய முறையிலே செயல்பட்டிருந்தால் இன்றைக்கு சென்னையில் எக்ஸாம் புயலும் பாதிப்பிலிருந்து மக்களை மீட்டிருக்கலாம். இப்பொழுது தென் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ளத்திலிருந்து மக்களை பாதுகாக்கலாம். ஆனால் விடியா திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வீரவசனம் பேசுகிறார். ஏதோ சென்னையில் புயல், அதனால் கனமழை பெய்தது, விரைவாக செயல்பட்டு மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லை என்ற செய்தியை டெல்லியிலிருந்து வெளியிட்டிருக்கிறார். இது வேடிக்கையாக இருக்கின்றது. இந்த ஊடகத்திலும் பத்திரிகையிலும் மக்கள் எந்த அளவுக்கு இந்த அரசை விமர்சனம் செய்தார்கள் என்று அவர் பார்க்கவில்லை போல் இருக்கின்றது. ஊடக நண்பருக்கும் பத்திரிகை நண்பருக்கும் நன்றாக தெரியும். கடந்த 3/12/2023 அன்று மாலையிலிருந்து அடுத்த நாள் 12 மணி வரை, அதாவது 4/12/2023 மதியம் வரை தொடர்ந்து கனமழை சென்னை சுற்றியுள்ள புறநகர் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் தொடர் கனமழை பொழிந்தது. இதனால் ஆங்காங்கே சாலைகளில் தண்ணீர் தேங்கி குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் புகுந்து வீட்டிலிருந்து மக்கள் வெளியேற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். அதையெல்லாம் இந்த முதலமைச்சருக்கு கண்ணுக்கு தெரியவில்லை. ஏதோ மத்திய குழு வந்ததாம், பார்வையிட்டதாம், பாராட்டி விட்டு சென்றதாம். அங்கு இருக்கின்ற மக்களை போய் கேட்டால்தான் என்ன பாராட்டு இந்த அரசுக்கு கிடைக்கும் என்பது இந்த அரசுக்கு தெரியும், இந்த முதலமைச்சருக்கு தெரியும். அதோடு தூத்துக்குடியில் அங்க பகில் ஓடை ஒரு பகுதி இருக்குது. அதுல கனமழை பொழிகின்ற பொழுது அங்கு இருக்கின்ற நீர்களெல்லாம் அந்த ஓடை வழியாக வெளியேறுவதுதான் இருந்து கொண்டிருந்தது. இதை கருத்தில் கொண்டுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பகிம் ஓடையை அந்த நீர் வடியக்கூடிய சூழ்நிலை உருவாக்குவதற்காக அந்த பணிகள்லாம் துவங்கப்பட்டு சுமார் 85% அதிமுக ஆட்சியிலே நிறைவு பெற்றுவிட்டன. எஞ்சிய பணி 15% தான் இருந்தது. இந்த விடியா திமுக அரசு பொறுப்பேற்று 2.5 ஆண்டு காலத்தில் அந்த 15% பணி கூட நிறைவேற்றவில்லை. இதனால அந்த ஓடையில் வழியாக வெளியேறுகின்ற நீர் தடைபட்டு அந்த குடியிருப்பு பகுதி முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்து மக்கள் வீட்டிலிருந்து வெளியேற முடியாத ஒரு சூழ்நிலையை நான் இன்றைய தினம் காலையிலே சென்று பார்த்தேன். ஊடகம் பத்திரிகைகளும் அதை படமாக பிடித்திருக்கின்றார்கள்.
இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்றைக்கு தூத்துக்குடியில் நிலவிக் கொண்டிருக்கின்றது. இந்த அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த திட்டத்தை வேகமாக துரிதமாக செயல்படுத்தி முடிக்கப்பட்டிருந்தால் அந்த ஓடையின் வழியாக இன்றைக்கு பெய்த மழைநீர் வேகமாக வடிய தொடங்கி இருக்கும், மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த விடியா திமுக ஆட்சியில் இப்படிப்பட்ட பணிகள் எல்லாம் முடங்கி கிடைக்கின்றது, வேதனை அளிக்கின்றது. அதேபோல அரசு பொது மருத்துவமனையில் இன்றைக்கு மழைநீர் தேங்கி அங்கே நோயாளிகள் அவதிப்படுகின்ற காட்சி பார்த்தோம். அதற்கு இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இன்றைக்கு மழை வெள்ளத்தால் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் தாழ்வான பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் எல்லாம் கனமழையில் வெள்ளத்தால் முழுகி சேதமடைந்திருக்கின்றன. ஆகவே அந்த வாகனங்களை பழுது பார்க்க அங்கங்கே அந்த நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு முகாம்கள் அமைத்து அந்த இருசக்கர வாகனங்கள் பாதிக்கப்பட்ட இருக்கின்றவர்களுக்கு அதை ரிப்பேர் செய்து கொடுக்கப்பட வேண்டும், பழுது பார்த்து கொடுக்க வேண்டும். அதேபோல 4 சக்கர கார்கள் இன்னைக்கு நான் தூத்துக்குடியிலே பார்க்கின்ற பொழுது ரயில் ஓடை அருகிலே அந்த வீட்டுக்கு முன்பாக நிறுத்தப்பட்ட காரெல்லாம் நீரிலே முழுவதும் முழுகிவிட்டது. அதெல்லாம் சாதாரண மக்கள் அந்த காரை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் இன்றைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த கார்களையும் அந்தந்த நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு பழுது நீக்கி கொடுக்க வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்துகின்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.